அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. லெபனோனில் சிதையும் குழந்தைகளின் எதிர்காலம். மத்திய கிழக்கு நாடுகளில் இனிமேலும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கவும் மக்களின் துயரங்களை துடைக்கவும் காலம் தாழ்த்தாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது யூனிசெஃப் நிறுவனம். லெபனோனில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் வன்முறையினால் ஏற்பட்டுள்ள கோரமான பாதிப்புகள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது யூனிசெஃப் நிறுவனம். மார்ச் 9 திங்களன்று வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ள யூனிசெஃப் நிறுவனம், கடந்த 7 நாட்களில் மட்டும் குறைந்தது 83 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 254 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் என்றும் எடுத்துக்காட்டியுள்ளது. மார்ச் 2 திங்கள்கிழமை முதல் நாளொன்றுக்கு சராசரியாக 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழப்பதாக தெரிவித்துள்ள அதன் அறிக்கை, போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் குழந்தைகள் பாதிக்கப்படும் விகிதம் மிக கடுமையாக உயர்ந்துள்ளதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. லெபனோனில் இடம்பெறும் வன்முறையினால் குழந்தைகள் கொல்லப்படுவது குறித்து தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ள மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க மாநிலத்திற்கான யூனிசெஃப் நிறுவனத்தின் இயக்குனர் எட்வர்ட் பிக்பெட்டர் அவர்கள், இந்த தரவுகள் மிகவும் அதிர்ச்சியளிக்கின்றன என்றும் இந்த போர் குழந்தைகளை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய பேரழிவு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த மோதலினால் குழந்தைகள் சந்தித்து வரும் பேரிழப்புகளை இந்த தரவுகள் நமக்கு தெள்ளத்தெளிவாக உணர்த்துகின்றன என்று கூறியுள்ளார் பிக்பெட்டர். குழந்தைகள் உயிரிழப்பு ஒருபுறமிருக்க, இந்த வன்முறை மிகப்பெரிய அளவிலான இடப்பெயர்வு ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏறத்தாழ 2 லட்சம் குழந்தைகள் உட்பட மொத்தம் 7 லட்சம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் என்றும் அதன் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து மனிதாபிமான சூழல் மிகவும் மோசமடைந்துள்ளதால் பல குடும்பங்கள் தங்குவதற்கு இடமின்றி தவிக்கின்றன என்றும் இதனால் குழந்தைகள் நெரிசல் மிகுந்த மற்றும் மிக கடினமான சூழலில் உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் உரைத்துள்ளது. கடந்த 28 மாதங்களுக்கு முன்பு இந்த மோதல் தொடங்கியது முதல் உயிரிழந்த குழந்தைகளின் மொத்த எண்ணிக்கை தற்போது 412ஐ எட்டியுள்ள நிலையில் மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் அனைத்துலக மனிதாபிமான சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள், குறிப்பாக வலுக்குறைந்த குழந்தைகளை பாதுகாக்கவும் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது அந்நிறுவனம். இனிமேலும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கவும் மக்களின் துயரங்களை துடைக்கவும் காலம் தாழ்த்தாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது யூனிசெஃப் நிறுவனம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.